இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். நம்ம கடந்த வாரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அது வெரி இன்ட்ரெஸ்டிங் வீக். நிறைய சம்பவங்கள் நடந்தது. சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு புதிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட், ஒரு வரலாற்று பக்கங்களுக்குள்ள இந்த உலகம் நுழைஞ்சிருக்குன்னு சொன்னால் தவறே கிடையாது. இதுவரை பார்த்த சில காரியங்கள் இனி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். அதாவது ரொம்ப அழகாவே ஆண்டவர் தம்முடைய வருகைக்கான காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார், அதை சீர்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். He is aligning every event one after one for his coming, for his glorious coming அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க அமெரிக்க தேசத்தினுடைய 45 மற்றும் 47வது பிரசிடென்ட்டாக அவர் பதவி ஏற்றார். அப்படிங்கிறது உலகமே எதிர்பார்த்த ஒரு நாள். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இந்த நாளுக்காக எல்லாருமே ஆவலாவே காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல எலெக்ஷன் நடக்குது, புதிய புதிய அதிபர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனா ரொம்ப விசேஷமான நாடு எது அப்படின்னு கேட்டா அமெரிக்க தேசம்தான். அவங்களுடைய கை அசைவுல சில நாடுகளை தங்கள் வசத்துல வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது உண்மைதான். நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய குளிர்பானங்கள்ல இருந்து டெக்னாலஜி வரைக்கும், அது மட்டும் இல்லை நம்மளுடைய போர் ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுல அவங்களுடைய குறுக்கீடு இல்லாம இல்லை. ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடு தான் இந்த அமெரிக்க தேசம். இந்த அமெரிக்க தேசம் பல நாடுகளை அவங்களுடைய சொற்களால கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி முக்கியமான ஒரு நாட்டில் அதிரடியாக வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை எதிர்பார்த்தார்கள். 45வது பிரசிடென்ட்டாக இருக்கும்போதே அவருடைய ஆட்சி காலம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ இவர் வரும்போது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் இவருடைய இனாகரல் செரிமனியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டிவியில் பார்க்கும் பொழுது வேதாகமத்தை வைத்து அவர் தன்னுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த நாடு அட்லீஸ்ட் இந்த ஆட்சி காலங்களில் ஆண்டோர் பட்சமாய் திரும்பட்டும் என்பது தான் நம்முடைய வாஞ்சை. இவரை பற்றி குறிப்பிடும் போது ஒரு அழகான ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த பொழுது ட்விட்டர் அவருடைய அக்கௌண்ட்டை டோட்டலாகவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தது. ஆனால் இந்த 4 வருஷத்தில் பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நெருங்கிய நண்பரான இலான் மஸ்க் அந்த ட்விட்டரை அதிக விலை கொடுத்து இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெயர் மாற்றம் செய்ய இன்னைக்கு அந்த மீடியா, அந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதே இடத்துல அதே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கம்பீரமாக வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அவருடைய அஃபீஷியலாகவே he was sworn as the 47th president. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? அவர் நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் ஹீரோவா வில்லனான்னு. பொறுத்து இருந்துதாங்க பார்க்கணும் எப்படிப்பட்ட காலங்கள் இருக்க போகுதுன்னு. எந்த உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாகவே அவர் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அதிகமான ரூல்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது. நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கொண்டு வந்திருக்கிறார். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தேசங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதாய் அமையும் நிச்சயமாகவே. ஸோ ஒரு ஓத் எடுத்திருக்கிறாங்க, இல்லை அதையும் பாருங்க, ஒரு சிலர் பிக்சர் எடுத்திருக்கிறாங்க. அவர் பைபிளில் கை வைக்கல, அவர் கைகளை உயர்த்தி அவர் அந்த ஓத் செரிமனியில் அவர் பங்கேற்றார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம சங்கீதம் 23 தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய தலையை உயர்த்துகிறார் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு ட்ரம்ப் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னாரு, என் மேல தாக்குதல் நடத்தி அந்த குண்டு என்னுடைய நெற்றி பொட்டுல விழ வேண்டியது, ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை காப்பாற்றினார். இட் இஸ் காட் அலோன் ஹூ சேவ்ட் மீ அப்படின்னு ஆண்டவருக்கும் அந்த இடத்துல நன்றி செலுத்தினார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இனிமேல் 2 ஜெண்டர் பாருங்க. ஆதியாகமம் 5:2 சொல்லுகிறது போல தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்க பாரு, இனிமேல் என்ன அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதில் அதர் அப்படின்னு கேட்டகரியே கிடையாது. தன்னை சர்ஜரி பர்பஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி மாற்றிக்கிறது, தன்னுடைய செக்ஸை மாற்றிக்கிறது, இதெல்லாம் இன்னும்
செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா கொண்டு வந்திருக்கிறாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது அநேகருக்கு பாருங்க, இதை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆடியோ வருமா? As of today, it will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. அதே போல தன்னுடைய அரசாங்கத்தின் கீழாக அமைந்திருக்கும் எல்லா கல்வி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து ஒர்க்கர்ஸ், மற்ற தேசத்திலிருந்து விசா எடுத்து வந்திருக்கவங்களுக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே அவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது நாட்டுக்கு விரோதமாவோ ஒரு ஆன்டைசெமிட்டிசம் உள்ள கொண்டு வரதோ ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுறதோ இனி அனுமதிக்காது இந்த அமெரிக்க தேசம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் எடுத்திருக்கிற சில தீர்மானங்கள் எல்லா தேசங்களுக்கும் ஒரு ட்ரேடாக இருக்கட்டும், அவங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், அதை குறித்து எடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ இஸ்ரேலை பற்றி சொல்லும்போது சொன்னார், அவருடைய ஆட்சி காலத்தில் ஈரானுடைய சில ஒப்பந்தங்களை அவர் கேன்சல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த 4 வருஷ காலத்தில் ஈரான் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அது எல்லாத்துக்குமே கடந்த இவருக்கு முன்பாக இருந்த பிரசிடென்ட்டுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேளை இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அவங்கள டோட்டலாகவே அவங்கள முடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். பாருங்க, அவங்களுடைய ப்ராக்சிஸ், ஹமாஸ், ஹெஸ்போலா மற்றும் தீவிரவாத இயக்கங்கள், அதாவது ஈரானுக்கு கைத்தடிகளாக இருக்கக்கூடிய ஏராளமான இயக்கங்கள் உண்டு. எல்லா இயக்கங்களும் இந்த போர் முனையில அது ரொம்ப தாழ்த்தப்பட்டிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பு சொல்லி இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டையும் சொல்லி இருக்கிறார். அவருக்கு பின்பாக நிற்கக்கூடிய பெண்மணி மற்றும் அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிணை கைதி மற்றும் பிணை கைதியினுடைய குடும்பத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது 3 ஃபேஸாக நடந்திருக்குங்கிறது. அதே போல் பல நிறுவனங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கறத டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். வருகின்ற 90 நாட்களுக்கு அமெரிக்காவை சார்ந்து நிற்கக்கூடிய எந்த தேசத்துக்கும் பணம் கொடுக்கப்படாது. ஃபார் 90 days there will be no transactions அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அது எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து தான் உங்களுக்கு நாங்கள் பண உதவி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பாக ஜோ பைடன் இருந்தார் இல்லையா, அவர் ஆட்சி காலத்தில், அவர் எலெக்ஷனில் ஜெயிச்ச காலத்தில் என்ன செய்தார் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்த சிலருக்கு ஒரு தண்டனைகளை கொடுத்தார். அந்த தண்டனைகளை இவர் வந்த உடனே என்ன செஞ்சிருக்கிறார்னா, அதை பாடன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்களெல்லாம் விலக்கி இருக்கிறார் அந்த அந்த கைதியிலிருந்து. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் என்னெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்தாரோ, இஸ்ரவேலர்களுக்கும் சில இஸ்ரேலி செட்டிலர்ஸ்க்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிற சில சட்டங்களை அவர் சீரமைத்திருக்கிறார், ரிவோக் பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப். உதாரணமாக பொருளாதார சில தடைகளை கொண்டு வந்திருந்தார் ஜோ பைடன். அதாவது இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போதே சிலதெல்லாம் இல்லை இனி இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது, இன்னாருக்கெல்லாம் நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னதெல்லாம் ரிவோக் பண்ணி எல்லாத்தையுமே டோட்டலாக சாங்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கிறது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். அந்த கோர்ட்டில் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் சரி, அவங்களோட இருந்த ஒரு சில கேபினட் மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கெல்லாம் வாரண்ட் அனுப்பி இருந்தாங்க, அரெஸ்ட் வாரண்ட் அனுப்பி இருந்தது. அந்த அரெஸ்ட் வாரண்ட் அனுப்பிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் மேலேயே தன்னுடைய பழைய சாங்ஷன்ஸை அமுல்படுத்தியிருக்காருன்னா பாருங்களேன். டோட்டலாக அந்த ஐசிசி மேலேயே தன்னுடைய பழைய சாங்ஷன்ஸை திரும்ப ரிவோக் பண்ணி கொண்டு வந்துட்டார். அவங்க மேலே தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல. அதுபோல இனிமேல் யாரும் இந்த தீவிரவாத இயக்கத்தை கொண்டு வரக்கூடாது, மத ரீதியான பிரச்சாரங்கள், கலவரங்களை கொண்டு வரக்கூடாது. எவ்ரிபடி ஹஸ் காட் த ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே we will look up unto our God, எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்படிங்கிறதையும் அவருடைய பேச்சில் ரொம்ப அழகாகவே தெரிவித்து இருந்தார். ஸோ நிறைய இடத்துக்கு, அதாவது UNRWA, அதாவது ஹமாஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பல
பணங்கள் அதெல்லாமே இனி நிறுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் டு WHO அந்த மாதிரியெல்லாம் எங்கெல்லாம் பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாப்பேஜை கொடுத்துருக்கிறான்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வலம் வந்த எலான் மஸ்க், நம்ம பிரசிடென்ட்டுடைய நெருங்கிய நண்பர், ஒரு பெரிய பிரபலமான பிஸ்னஸ்மேன் அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், ஒரு முதல் பணக்காரராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் கையசைத்தார் அங்கிருந்த ஜனங்களை பார்த்து. ஆனால் அவர் கையசைத்த விதத்தை பார்க்கும் பொழுது, இவர் கொடுத்த சல்யூட்டை பார்க்கும் பொழுது ஒரு ரோமானிய சல்யூட் மாதிரி இருக்குதே, இது ஹிட்லருடைய சல்யூட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஃபேசிசம் வெளிப்படுத்துறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சையும் வெளிவந்திருக்கு. அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு பக்கத்தில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களுடைய ஆட்சி, அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், அவர் என்னென்ன சட்டங்கள்லாம் தனக்கு ஆதாயமாக கொண்டு வந்திருந்தாரோ, தன்னுடைய லாபத்துக்கு கொண்டு வந்திருந்தாரோ அத்தனையும் ட்ரம்ப் அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சில சட்டங்களை அவங்க ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜோ பைடன் அவங்க இருக்கிறதுக்கு முன்பாக ட்ரம்ப் அவங்க ஆட்சி செய்த காலத்தில் அவங்க கொண்டு வந்திருந்த சில சட்டங்களை இவர் கேன்சல் பண்ணியிருந்தார் ஜோ பைடன். அதை மறுபடியும் ரிவோக் பண்ணியிருக்கிறார். ஸோ மறுபடியும் அந்த சட்டங்கள்லாம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது அநேக தேசங்கள்ல ஒரு பீதியை கிளப்புங்கிறது உண்மைதான். இந்த அடுத்த ஸோ போன வாரமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இஸ்ரேலுடைய இந்த போர் ஒப்பந்தம் மற்றும் இந்த பிணை கைதிகளுடைய விடுதலை, இந்த ரெண்டு பேச்சுவார்த்தையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க இப்படி இதில் கையெழுத்து போட்டாங்க, இது ஏன் இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் உண்டு. அதாவது முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நாங்கள் ஹமாஸை இராடிகேட் பண்ணாமல் ஒழிக்காமல் இந்த போர் ஒரு முடிவுக்கு வராதுன்னு சொன்ன இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஏன் இப்போ இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இப்படி 3 விதமான ஸ்டேஜஸில் இந்த ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளுடைய ரிலீஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. இந்த முதல் ஃபேஸில் 33 ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க. அதாவது இந்த முதல் ஃபேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக 42 நாட்கள். இந்த 42 நாட்களில் அமெரிக்காவை சேர்ந்த 2 பிணை கைதிகளும் உண்டு. வெறும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பிணை கைதிகள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து இந்த நோவா ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்ட வெளிநாட்டவர்களும் பிணை கைதிகளாக இந்த காசா பகுதியில் இருக்கிறாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அங்கே இருக்கிற பிணை கைதிகளில் அமெரிக்காவை சேர்ந்த சில பிணை கைதிகளும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் டீலிங்கில் என்ன அப்படின்னா, அமெரிக்கர்கள் விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது ஒரு டீலில் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக காசா பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிற இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும், அது விலக்கிக்கும், அதோடைய பேரியர்ஸை எடுத்துக்கும் அப்படிங்கிறதும் அந்த டீலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு போர் ஒரு முடிவுக்கு வருகிறதா, இந்த பிணை கைதிகள் எல்லாருமே விடுவிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 96 மணி நேரம் மிக கடுமையான பேச்சுவார்த்தை. இதில் ரொம்ப நாட்களாக ஈடுபட்ட கத்தார், எகிப்து, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அவங்க பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ நாட்களாக நடந்த ஒரு பேச்சுவார்த்தை, பல சமயங்கள் அது தோல்வியில தான் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 471 ஆல்மோஸ்ட் 15 months 15 மாதங்களுக்கு பிறகு பிணை கைதிகளுடைய விடுதலை மற்றும் இந்த போர் நிறுத்தத்தை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையும் அது அமலுக்கு வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், பிரதமர்கள், பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு பீஸ் டீல் வந்தது எங்களுக்கு ஹாப்பி. இன்னும் வராதவர்களும் சீக்கிரத்தில் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தை பாருங்க, 33 ஹாஸ்டேஜஸ் தான் இந்த முதல் கட்டத்தில் விடுதலை ஆவாங்க.
அது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 42 நாட்களில் நடக்க போகுது. பாருங்க, காசாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பஃபர் ஜோன். பஃபர்னாலே என்னது, ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அது ஒரு காமன் பிளேஸ். அந்த பகுதி இருக்கும், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. மறுபடியும் இந்த அக்டோபர் 7 நடந்த சம்பவம் போல நடந்துடக்கூடாது இல்லையா, அது போல நடக்காமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பு பாதை ஒன்று இருக்கும். அதே போல சரி, இந்த பிணை கைதிகளை விடுதலை ஆக்குறதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த பிணை கைதிகள் ஜனவரி 19 ஜனவரி 20ஆம் தேதி அவர் பதவி ஏற்றார். அவர் பதவி ஏற்பதற்கு ஒரு நாள் முன்னாடி பிணை கைதிகள் 3 பேர் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம பார்க்குறோம். இந்த ரெட் கிராஸ் அவங்கள பத்திரமா கொண்டு வருகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். So the Red Cross is transferring the first 3 female hostages from the hands of Hamas to Israeli hands. IDF கிட்ட பத்திரமாக அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்கங்கிறதையும் ஒரு சில செய்தி துணுக்குகள்ல நம்ம பார்த்தோம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்திருக்குது. இனி போக போக தான், நாட்கள் போக போக தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷமாகவே கொண்டாடுறாங்க. அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் இந்த டீல்னால, ஹாஸ்டேஜ் டீல்னால எங்களை டோட்டலாக சரிந்து விழ பண்ணுவேன் அப்படின்னு கப்பங்கட்டி கொண்டிருந்த நெத்தன்யாஹூ தோற்று போய்விட்டார் அப்படின்னு சொன்னாலும், பாருங்க, இந்த அக்டோபர் 7 அட்டாக்குக்கு முக்கிய காரணர்களாக இருந்த இஸ்மாயில் ஹனியேவா இருக்கட்டும், ஹசன் நஸ்ரல்லா, இல்லை சின்வர், இவங்க யாருமே இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இவங்க எல்லாத்தையும் பெரிய பெரிய தலைவர்களை இழந்து தவிக்குது இன்னைக்கு இந்த ஹெஸ்பலாவா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாவே கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 46,000 பேர் காசா பகுதியில் மரித்து போயிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொது மக்களும் அவங்க இழந்து போயிருக்கிறாங்க. வீடு வாசல்களை இழந்திருக்கிறாங்க, அவங்களோட பிஸ்னஸ் இழந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. பட் see how they rejoice, இல்லையா? ஸோ இங்கே இஸ்ரேலை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தா, இந்த பீஸ் டீல் அமலுக்கு வர்றதுக்கு முன்பாக ஓரோன் ஷவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலிய சோல்ஜர் 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு இராணுவ நடவடிக்கையில் யுத்தத்துக்காக போயிருந்தப்போ அங்கே அவர் மரித்து போனார், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்த பிறகு அவருடைய டெட் பாடிக்காக எத்தனையோ முயற்சி எடுத்தாங்க, ஆனால் அவருடைய பாடி கிடைக்கவே இல்லை. ஆனால் இஸ்ரேல் பாருங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஓரோன் ஷவுலுடைய அந்த சடலத்தை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சிருக்கணும், அலைவ் ஆர் டெட் தே வில் பிரிங் தெம் பேக். அவங்க யார் கஸ்டடியிலையுமே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க இஸ்ரவேலர்கள். ஸோ இந்த phase 1, phase 2, phase 3 குறித்து நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இந்த 33 பேர் இந்த முதல் கட்டத்தில் விடுதலை ஆவாங்க அப்படின்னு இந்த படத்தில் இருக்கிறவங்கள எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 3 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. இதுதான் அவங்களுடைய டீல். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் அதாவது ஜனவரி 19 3 பேர் ரிலீஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தா ரொம்ப நேரம் அதுக்கான பெயர் பட்டியலே விடாமல் இருந்தது ஹமாஸ். உடனே இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துது, குண்டுவீச்சு நடத்தி அங்கே ஒரு பெரிய அழிவு, அங்கே சிலர் மரித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் 3 பேர்த்துடைய பெயர் பட்டியலே வெளியிட்டுச்சு. அதற்கப்புறம் 7ஆவது நாளில் 4 பிணை கைதிகள் ரிலீஸ் ஆவாங்க. அப்புறம் 14ஆம் தேதி 3 பிணை கைதிகள். அப்படி வாரந்தோறும் அதற்கப்புறம் வரக்கூடிய 7 நாளுக்கு ஒரு முறை 3 பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க. இந்த 33யும் டோட்டலாக என்ன ஆகாது, அட்ட ஸ்ட்ரெச் ரிலீஸ் ஆக மாட்டாங்க. 42 டேஸில் கொஞ்சம் பேராக தான் ரிலீஸ் ஆக போகிறாங்க. கடைசி வாரத்தில் 12 ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆவாங்க. நினச்சி பாருங்கள், அந்த தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஆகனி அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் அவன் எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல், ஒரு கண்டிஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இஸ்ரேல் ஒரு பிணை கைதியை விடுவிக்கிறதுக்கு 30 தங்களுடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன தீவிரவாதிகளை விடுவிக்கணும். 1:30 அதான் ரேஷியோ. எங்கேயாவது நடக்குமா? நீ ஒருத்தரை ரிலீஸ் பண்ற, நான் ஒருத்தரை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா கூட அது நியாயம். ஆனா ஒரு இஸ்ரேலி பிணை கைதிக்காக 30 டெரரிஸ்ட்டை விடுதலையாக்க போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த வரக்கூடிய பிணை கைதிகள்
உயிரோட இருக்காங்களா இல்ல செத்த பிணங்களாக வரப்போறாங்களாங்கிறது யாருக்கும் தெரியல. ஏற்கனவே கிட்டத்தட்ட 94 ஹாஸ்டேஜஸ், இந்த பிணை கைதிகளை பற்றின எந்த ஒரு குறிப்பும் இல்லை. இந்த 94ல் 81 பேர் ஆண்கள், 13 பேர் பெண்கள். அதுல முக்கியமா பார்க்கும் பொழுது இதுல யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. 50க்கும் கிட்டத்தட்ட நியர்லி 34 கன்ஃபார்ம் டெட் அண்ட் 50 டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களும் வெளியே வந்திருக்குது. இனி அவங்க ரிலீஸ் பண்ணதான் தெரியும் அவங்க உயிரோடு அனுப்ப போறாங்களா இல்ல பிணங்களாக அனுப்ப போறாங்களாங்கிறது தெரியல. அப்ப பிணமா அனுப்புனாலும் அதுக்கு இஸ்ரேல் தன்னுடைய தரப்புல இருந்து 30 கொடூரமான தீவிரவாதிகளை அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த டீல் படி பாருங்க, கிட்டத்தட்ட 1890 டெரரிஸ்ட் அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது 290 பேர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸை கொலை செஞ்சவங்க, கொடூரமா வயதானவங்களை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, பெண்களை, முழு குடும்பத்தையுமே கொன்ன தீவிரவாதிகள். அப்படி தங்களுடைய கைகளில் ரத்த கரைகளை வச்சிருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வெளியிட வேண்டிய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களை வீல் சேர்ல முடமாக்கி காயப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தீவிரவாதிகள். அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தீவிரவாத செயலில் ஈடுபட்டவங்கள கொடுக்கணும். அதுல ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த ஒரு குழந்தை பிடிச்சிட்டு போகும்போது 1 வயசு, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 2 வயசு. அந்த தாயும் இந்த குழந்தைங்களும் உயிரோட இருக்கிறாங்களாங்கிறதுக்கு எந்த ஒரு வேரபோட்ஸும் இல்லை. ஆனா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த குழந்தைய, பச்சிளம் குழந்தைய நாங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும். பாருங்க, ஏரியல் அண்ட் பிபாஸ் அந்த 2 குழந்தைங்களுக்காக, வீட்டில இருந்து எடுத்துட்டு போன அந்த குழந்தைங்களுக்காக நாங்க விடுவிச்சே ஆகணுங்கிற, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க சொந்த மக்கள் அத்தனை பேர் மரித்து போனாங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஸோ அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஃபோர்ஸ் வந்து சொல்றாங்க 400 சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க காசால, இந்த பிணை கைதிகளை தேடி போய் அங்க நடந்த யுத்தத்துல. அப்போ அவங்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க வெளியே வரும்போது இந்த பிணை கைதிகள்லாம் நீங்க பத்திரமா உங்களுடைய டனல்ஸ்ல இருந்து, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல இருந்து, அந்த டஞ்சன் வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியே பார்க்கும் பொழுது, இந்த பட்டணத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்காக நாங்க இந்த உலகத்தையே தலைகீழா நாங்க மாத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க, உங்களுக்காக நாங்க இந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி துணுக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். இதுல அதுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஸோ டோரோன், எமிலி, ரோமி, இந்த 3 பேர் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க ரீஜாயின் ஆயிருக்கிறாங்க 471 டேஸுக்கு அப்புறம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்ல. முதல் முறையா தங்களுடைய பிள்ளைய உயிரோட பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு இமோஷனல் டைம்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நேரங்கள். அதுல எமில் ஏதோ ஒருத்தங்க, அது கரெக்டான பேர் தெரியல, ஒருத்தங்களுக்கு அனஸ்தீஷியாவே கொடுக்காம அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண்மணிக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த எமிலிக்கு 2 விரல்களும் போயிருச்சு. அந்த அளவுக்கு கொடூரமா நடத்தப்பட்டாங்க, டார்ச்சர் செய்யப்பட்டாங்க. பட் இனிமேல் தான் நமக்கு அந்த தகவல்கள்லாம் வரும். வந்து நேரா ஷீபா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு அவங்க எடுத்து போகப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க தங்களுடைய ஃபேமிலியோட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போது இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில காரியங்களை ஆவியானவர் என்னுடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்ததை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த சம்பவம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். ஆலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குட்டி சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூதர்கள் ஒவ்வொரு முறையும் பிணை கைதிகளாக, அடிமைகளாக இருக்கும்போது இப்படி 3 ஸ்டேஜில் அவங்க ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. இல்லை இவங்க மேலே தாக்குதல் நடத்தினவங்களும் 3 ஸ்டேஜில் அவங்கள தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்தின் அடிப்படையிலேருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 470 டேஸாக இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த சீஃப் ஜெனரல் ஹர்சி ஹலேவி மற்றும் அந்த சதர்ன் கமாண்டர் யாரோன், இவங்க 2 பேருமே ராஜினாமா செய்திருக்கிறாங்க.
நாங்க அக்டோபர் 7ஆம் தேதி தேசத்தை பாதுகாக்க நாங்க தவறி போயிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தொகையை பதிலா கொடுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முழு பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க ராஜினாமா செய்திருக்கிறாங்க. அதே சமயத்துல இஸ்ரேலுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இந்த டீலுக்கு அவர் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அதை சரின்னு சொல்லிட்டு ஆனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு பாதை அல்ல, நம்ம யுத்தத்தின் மூலமாக அவங்கள பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்கணும், இதுல கையெழுத்து போட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல புதுசா வரக்கூடிய மினிஸ்டர்ஸ் இப்ப டோட்டலா அமெரிக்கால மட்டும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மாற்றப்படல, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் சில தலைவர்கள் மாறுகிறார்கள். அப்போ நிறைய சேஞ்சஸ் வருது. இனி பொறுத்திருந்து பார்க்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ப்ளூல எல்லாம் பாக்குறீங்களே, இதுதான் அந்த பஃபர் ஜோன். ஸோ அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது. ஒரு ட்ரூஸ் மக்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் கிட்ட சில உதவிகளை கேட்டிருக்கிறாங்க. அதாவது எங்களையும் நீங்க உங்களோட சேர்த்துக்கோங்கன்னு ஒரு பப்ளிக் கால் கொடுத்துருக்கிறதாவும் இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல தொடர்ச்சியா இன்னும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை தான் அந்த இடத்துல சொல்றாங்க, தட் இஸ் கால் ஆப்ரேஷன் அயன் வால் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மிலிட்ரி ஆப்ரேஷனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்ப இவ்வளோ நாங்க வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களே, இந்த காசா பகுதியை பாருங்களேன், முழுக்க முழுக்க இருந்தாலும் மக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பிட்டே இருக்கிறாங்களாம். அங்கதான் வீடே இல்லையே, என்ன செய்வீங்க, ஒரு கூடாரமாச்சு போட்டு நாங்க இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ள அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஜுடேயா சமாரியா அங்க இருக்கக்கூடிய பகுதிகளையும் கண்டிப்பா கண்ட்ரோல் எடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூல, இந்த சீஸ் டீல், இந்த சமாதான ஒப்பந்தம் வருமா, எல்லா பிணை கைதிகளும் விடுவிக்கப்படுவாங்களா, 3 ஃபேஸ்ல இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே, 3வது ஃபேஸ், நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 42 days 33 ஹாஸ்டேஜஸ். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க விடுவிக்கப்படணும். அதுக்கு நடுவில் ட்ரம்ப் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூயர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, அந்த நாட்டினுடைய பிரச்சனை, இந்த 3 ஃபேஸ்க்குள்ளாரையே மறுபடியும் ஒரு யுத்தம் வரலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொல்லிட்டாங்க, ஒருவேளை இந்த டீல அவங்க கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்ணல, இதுல நம்ம போட்டிருக்கிற ஒப்பந்தத்தின்படி அவங்க பிணை கைதிகளை விடுதலை ஆக்கலனா நீங்க தைரியமா ஒரு போர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு தான் சாதகமா இருப்பாரு. எந்தெந்த ஆயுதங்கள்லாம் பைடன் ஆட்சியில தடை செய்திருந்தாங்களோ, தாமதப்படுத்தி இருந்தாங்களோ கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் அவர் வந்த உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. நிச்சயமாவே இஸ்ரேல் பக்கம் இருப்பாங்க. ஈரானுடைய இனி நியூக்ளியர் அணு ஆயுத சோதனைகள்லாம் அவங்க ஒரு பக்கம் நடத்தினாலும் இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் இக்கட்டான காலங்கள் தான். ஸோ இனி பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும், இனி எப்படிப்பட்ட நாட்கள், யுத்தத்தின் நாட்களா இல்லைன்னா சமாதானத்தின் காலங்களா. அவர் சொல்றாரு, ஐ வில் பி அ பீஸ் மேக்கர், நான் ஒரு சமாதானத்தை தான் உண்டு பண்ணுவேன், இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் ஒரு நார்மலைசேஷனை நான் கொண்டு வந்தே தீருவேன். அதாவது இவ்வளோ பெரிய யுத்தத்தை நிறுத்தினார் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பரிசு கூட கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இனி இந்த காலங்கள், இந்த ஹாஸ்டேஜஸ் உடைய ரிலீஸ் இருக்குமா? சரி, இந்த 3 ஸ்டேஜ் ஹாஸ்டேஜஸ் அப்படி 3 ஸ்டேஜ் ரிலீஸ், ஹாஸ்டேஜ் ரிலீஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கும் பொழுது, யாத்ராம் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, பார்வோன் இடத்துல மோசேவும் ஆரோனும் போய் கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், முதல்ல நீங்க தானே போகணும், நீங்க போய் உங்க ஆண்டவருக்கு நீங்க ஆராதனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு முதல்ல பார்வோன்னு சொல்றத நம்ம அங்க பார்க்க முடியும். அந்த ஃபர்ஸ்ட் டீல், அதுதான் ஃபர்ஸ்ட் டீல். அந்த ஒப்பந்தம், எங்களை விடுதலை ஆக்குங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்து விடுவார் மோசே. அடுத்ததாக அவர் சொல்லுவாரு, சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு போ, ஆனா உன்னுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் நீ கூட்டிட்டு போக வேண்டாம், உன் குழந்தைங்களை கூட்டிட்டு போக வேண்டாம். இப்படி 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததை பார்க்கிறோம். அந்த 3வது பேச்சுவார்த்தை பாருங்க, யாத்ராகம புஸ்தகம் 11:24 வசனத்தை வாசிக்கலாம். 10:24. அப்பொழுது பார்வோன்
அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஆனா மோசே சொல்வாரு, எங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு எங்களுக்கு பலி மிருகம் வேணும், அதனால எங்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் எங்க கூட அனுப்பணும். ஸோ இன்னைக்கு 2025 நம்ம பார்க்குற இந்த பிரச்சனை ஒன்றும் இஸ்ரவேலர்களுக்கு புதுசில்லை போலதான். அப்ப இருந்தே இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை 3 ஃபேஸ் ரிலீஸை பார்க்குறோம். இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு காரியம் என்னுடைய ஞாபகத்திற்கு நினைவுக்கு வந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் ஃபேஸ் 1 ரிலீஸ் அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்களும் சேர்ந்த ஒரு யுனைடெட் கிங்டத்தை தாவீது ஆட்சி செய்தார். தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் ஆட்சி செய்தார். அதற்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக உடைந்தது. ஸோ வடக்கு தெற்குன்னு சொல்லி 2 ராஜ்யங்களாக பிரிந்தது. ஒன்று சமாரியாவை தலைநகரமாக வைத்து, ஒன்று எருசலேமை தலைநகரமாக வைத்து ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது, தனித்தனி ராஜ்யங்களாக பிரிந்து கொண்டது. முதல் ராஜ்யம், அப்போ அந்த வடக்கு ராஜ்யத்தை அன்னைக்கு இருந்த அசீரியர்கள் அவங்க கைப்பற்றினாங்க, அவங்க யுத்தத்தில் மேற்கொண்டாங்க, அவங்க அந்த ராஜ்யத்தை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு வந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சருடைய தலைமையில எருசலேமை அவர் எதிர்த்து வந்தார். யுத்தத்தில் அவர் பிடித்தார். ஒரே யுத்தத்தில் பிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 தடவை வந்திருக்கிறார். 3 ஃபேஸ். ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, இந்த 3 முறை. ஸோ முதல் தடவை வரும்போது யாரெல்லாம் அவர் கொண்டு போனாரு? தானியேல் அவருடைய நண்பர்களை கொண்டு போனாரு. 605, 515, 597, 586. இந்த 3மே நமக்கு வரலாற்றுலையும் ரெக்கார்டு இருக்குது. அப்போ அந்தந்த காலகட்டங்களில் யார் ஆட்சி செஞ்சாங்க? ஸோ முதல் தடவையே அவர் வந்துட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கும் இந்த 3rd ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷ வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ 3 கட்டங்களா என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்துக்குள்ள அடிமைகளா போறாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இஸ்ரவேலர்கள் 3 கட்டமாக பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு போறாங்க. 3வது முறை கம்ப்ளீட்டா எருசலேமுக்கு தீ வச்சு எருசலேமை கம்ப்ளீட்டா அழிச்சு தேவாலயமும் அந்த நாட்கள்ல அழிக்கப்பட்டது. ஸோ எத்தனை வருஷம் அவங்க அந்த பாபிலோன் தேசத்துல அவங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 70 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதை நம்ம தானியேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, போனவங்க திரும்பி ஒரே டைம்ல வந்துட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 3 ஃபேஸ்ல தான் ரிலீஸ் ஆகுறாங்க. 3 ஃபேஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கேட்கிற புது வார்த்தை அல்ல. அன்றைக்கு 2வது தேவாலயம் கட்டப்பட்ட காலத்துல அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவங்க வெளியே வரும்பொழுதும் 3 கட்டத்துல தான் வந்தாங்க. அப்போ கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் தான் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லா ஜனங்களும் அவங்க விடுதலையாகி போகலாம், அவங்களுடைய தேசத்திற்கு போய் அவங்களுடைய மத வழிபாடுகளை அவங்க செய்யலாம், அந்த அவங்களுடைய டெம்பிளை கட்டலாம் அப்படின்னு யூதர்களுக்கு இந்த பர்மிஷனை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷியா நாட்டு மன்னன் தான். ஸோ இவங்க இந்த ரிலீஸ் ஆகி வந்தாங்க இல்லையா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பிள் பீரியட், அந்த முதல் தேவாலய காலகட்டங்களில் தேவாலயம் அழிக்கப்படுது. அழிச்சு அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் 2 கோத்திரம், அதாவது யூதா, பெஞ்சமின் மற்றும் சில லேவி கோத்திரத்தோட சேர்ந்து பாபிலோன் தேசத்துக்குள்ள அடிமையா போறாங்க. 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. அவங்க நாடு திரும்புறாங்க. எல்லாரும் ஆனா நாட்டுக்கு வரல, ஒவ்வொருத்தரா தான் ரிலீஸ் ஆகி வராங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேரா தான் வராங்க. அப்படி வரும்பொழுதுதான் முதல்ல வந்தது யார் அப்படின்னா செருபாபேல். அப்போ இந்த பகுதிகளை குறித்து சங்கீதம் 126 நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததுக்கான சங்கீதத்தை ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு சங்கீத பாடலாவே பாடியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 126 ஒரு அருமையான சங்கீதம். ஒரு சிறையிருப்பின் நாட்கள் முடித்து நாடு தாய்நாடுன்னு திரும்புறாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி அந்த ரிட்டர்ன் நடந்தது அப்படின்னா 3 அலையாக நடந்தது. அது முதல்ல எங்க நடந்தது அப்படின்னா 538 BCல செருபாபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதருடைய தலைமையில அது நடந்தது. அந்த சமயத்துல தான் இந்த அழிக்கப்பட்ட தேவாலயம் 2வது முறையாக கட்டப்பட்டது. The second temple was reconstructed. They constructed it. எந்த இடத்துல அந்த சாலமோன் தேவாலயம் இருந்ததோ அதே இடத்துல மறுபடியுமாக அவங்க கட்டினாங்க.
சிலர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிலர் 57 இயர்ஸுங்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கணிப்பின்படி கிட்டத்தட்ட முதல் கட்டத்துக்கும் இரண்டாவது கட்டத்திற்கும் 80 ஆண்டுகள் இருந்துதான். இன்னைக்கு எப்படி சொல்றாங்க, ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் 42 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க எப்படி ரிலீஸ் ஆகி வந்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெருபாபேலுடைய லீடர்ஷிப்ல கொஞ்சம் பேர் வராங்க. அடுத்த செட் எப்ப வராங்க, கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல வந்தவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் தேவாலயத்தை கட்டினார், ஜெருபாபேல். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரெண்டாவதா வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா. அதுதான் செகண்ட் குரூப் வருது. அவர் வரும்பொழுது பார்த்தா அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகுது, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரிஃபர்மேஷன் அந்த இடத்துல நடக்குது. ஃபைனலாக வரக்கூடிய ஒருவர், அதுதான் லாஸ்ட் ஃபேஸ். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்ததுக்கான எந்த ஒரு காரியமும் பைபிளில் இடம் பெறல. தட் வாஸ் த லாஸ்ட், த தேர்ட் ஃபேஸ். அந்த தேர்ட் ஃபேஸில் வந்தவர் தான் நெஹேமியா. அவர் ஒரு பான பாத்திரக்காரன். அவர் என்ன செய்யறாரு, அவருடைய தலைமையில தான் அலங்கம் கட்டப்படுது. அந்த எருசலேமை சுத்தி அழிக்கப்பட்ட அந்த வால், அந்த சுவர் மறுபடியும் கட்டப்படுறத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் அந்த கேட் வைக்கிறாங்க, மறுபடியும் அந்த இது எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன், இந்த ஃபேஸ் 1, ஏன்னா நம்ம இப்போ ஃபேஸ் 1ல தான் திரும்ப இருக்கிறோம். 2025ல பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக எப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ அதே போல ஒரு சம்பவம், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடக்குது, அவ்வளவுதான். இங்க ஹமாஸ் கிட்ட இருக்கிறாங்க, அன்னைக்கு பாபிலோனியர்கள் கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோரேஸ் மன்னனை தான் அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, அன்னைக்கு கோரேஸ் மன்னனுடைய தலைமையில எல்லாரும் விடுதலாகி வராங்க. 70 வருஷம் அவங்களுடைய கேப்டிவிட்டி கழிச்சு அவங்க அந்த இடத்துக்கு திரும்ப அவங்க தேவாலயம் கட்டினாங்க. ஸோ இந்த ஜெருபாபேலுடைய தலைமையில வந்தாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆலியா அப்படின்னு சொல்றாங்க. ஆலியா அப்படின்னு சொன்னாக்கா அசென்ஷன், கோயிங் அப் அப்படின்னு அர்த்தம். ஒரு வசனம் வாசிங்க, 2 நாளாகம புஸ்தகம் 36:23. 2 நாளாகமம் 36:23. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, அவர் பாருங்க, நல்ல கவனமா வாசிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ஸ் இந்த வேர்ஸ். இன்னொரு வாசிக்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ. எவன் உங்களுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? the God's chosen people, அதாவது இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அந்த தேசம் முழுவதும் ஒரு ஆட் கொடுக்கறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? இந்த பீப்புள்குள்ள, ஏன்னா அங்க ஒரு மிக்சட் கிரவுடு. ஸோ அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யணும்? அவங்கெல்லாம் போகட்டும். லெட் him go up. அதுதான் ஆங்கிலத்தில் லெட் him go up. அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில சொல்றாங்க ஆலியா, அசென்ஷன், கோயிங் அப் அப்படிங்கிற பேர்ல தான் இப்போ அவங்களுக்கு நாடு கிடைச்சது இல்லையா? நாடு கிடைச்சப்பையும் இந்த எல்லா தேசத்திலிருந்தும் இஸ்ரவேலர்கள் வரும்பொழுது இத ஆலியான்னு சொல்லுவாங்க. நாடு திரும்புறதுக்கு பேர் தான் ஆலியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஜெருபாபேல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது ராஜாவினுடைய சந்ததியில வந்தவர். அவருடைய வழியில தான் இயேசு கிறிஸ்துவும் வந்தார். அதை நம்ம மத்தேயு 1:6-12 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஜெருபாபேல் அப்படின்னா பாபிலோன் வித்து அப்படின்னு அர்த்தம். த சீட் ஆஃப் பாபிலன் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, ஷேஷ் பசார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில வேற கருத்துக்களும் உண்டு. இல்ல அது வேற ஒருத்தரை குறிக்குது அப்படிங்கிறதையும் உண்டு. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் அவருடைய பெயர் இந்த ஷேஷ் பசார் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஒரு ராஜா கிட்ட சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் இந்த ஜெருபாபேல். ஆனாலும் பாபிலோன் தேசத்துல தன்னுடைய சொகுசான அந்த வாழ்க்கையெல்லாம், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நாடு திரும்பினவர் தான் இந்த ஜெருபாபேல். அப்போ அதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவரோடு கூட 42,360 42,360 ஜனங்கள் ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க. அது ஸ்கிரிப்சர் கவுண்டோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. அவங்களோட சில அடிமைகள் வந்தாங்க. 7,337 ஸ்லேவ்ஸ் வந்தாங்க. 200 சிங்கர்ஸ், பாடல் குழுவினர் அவங்க வந்தாங்க.
அதுல சிலர் இந்த 10 கோத்திரத்துல இருந்த ஒரு சிலரும் வந்தாங்களாம். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 70வது வசனம். எஸ்ரா 2:70. ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். இப்படி நிறைய பேரு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்தாங்க. ஸோ இது பைபிள் அழகா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்த phase 1 ரிட்டர்ன், இந்த கேப்டிவிட்டியிலிருந்து வெளியே வந்தவங்க. இப்போ இன்னைக்கு 2025ல phase 1ல எத்தனை பேர் ரிட்டர்ன் வர போறாங்க? 33 வெளியே வர போறாங்க. அன்னைக்கு thousandsல வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிணை கைதிகள் முதல் கட்டத்துல இதை வர போறாங்க. அந்த கட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா தான் அவங்க ரிலீஸ் ஆகி வர போறாங்க. இந்த அவங்களுடைய ப்ராமிஸ்டு லேண்டுக்கு அவங்க வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெருபாபேலை குறித்தும் அதற்கு பின்பாக, அதாவது வரும்பொழுதும் சில ஜனங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளாரே சில மனக்கசப்புகள்லாம் வரும்பொழுது கர்த்தர் சில தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொடுத்தார். ஆகாய் மற்றும் சகரியா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி யூத ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தினார். அவங்களே ஃபண்டு ரைஸ் பண்ணாங்க. அங்க மறுபடியும் அந்த டெம்பிளை கட்டினாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸும் நம்மளுடைய விசுவாசத்தை துவக்குனவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மேலதான் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன செஞ்சார்னா அந்த டெம்பிளை அவங்களுக்கு கட்டி கொடுத்தார். என்னைக்குமே பாத்தீங்கன்னா எனிமீஸ் இருக்க தான் செய்வாங்க. ஆனா அதுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை யாருமே பிரேக் பண்ணவே முடியாது. அதை நம்ம நல்லா ஞாபகம் நம்ம கட்டாயம் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 21:30 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆலோசனையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாமே ப்ரீ பிளான்ட். இந்த பூமியில நடக்கிறதெல்லாம் ஏதோ திடீர் நடக்குதோ, இனி ட்ரம்ப் புதுசு புதுசா ஏதோ பண்ண போறார், ட்ரம்ப் என்ன செய்வாருங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான். அதை தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஏன் அன்னைக்கு சில ஜனங்கள் வரல அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சொல்றாங்க, அதாவது காலப்போக்கில் பாபிலோன் தேசத்துல அவங்களே செல்வந்தர்களா மாறிட்டாங்களாம். நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. அவங்க தகப்பன்மார்கள், அதாவது சிறையிருப்பின் காலத்துல வந்த தகப்பன்மார்கள்லாம் மரித்து போய் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இப்ப எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எருசலேமுக்கு போகணும், நம்ம எதுக்கு அதை போய் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவங்களும் இருந்தாங்களாம். அப்படி அந்த இடத்தின் நடுவுல நெகேமியாவின் புஸ்தகத்துல பாக்குறோம், சிலர் சீட்டு போட்டு எடுத்தாங்களாம். ஆனா யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வசனம் வாசிங்க. The author and the finisher of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அப்போ நம்ம இன்னைக்கு சபையா நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட காலங்கள், ராஜ்யங்கள் மாறிக்கிற காலகட்டங்களில் வாழ்ற நாம நம்முடைய வாழ்க்கையில த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், அவரை மட்டும் நோக்கி நம்மளுடைய பயணத்தை நாம் செய்வோம். வருகிற நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். இந்த செருபாபேலை குறித்து தான் ஆண்டவர் சொன்னாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும். இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு பக்கங்கள் தொடரும்.